மேற்கொள்ளாது. அடி விழுந்தான், சைடுல வரும் தான், எல்லாம் நடக்கும் தான், ஆனால் they will not overcome. அவர்கள் அது உன்னை மேற்கொள்ளவே கொள்ளாது. அது மாத்திரல்ல, அடுத்ததுல சொல்றாரு, உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். இது ஒண்ணு போதுங்க எனக்கு ஹோப்பு. பாருங்க, ரியாலிட்டி ஆண்டவர் சொல்றாரு, அப்பா யுத்தம் உனக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டார். ரெண்டாவது சொல்றாரு, அப்பா ஆனா நடக்கும், ஆனா உனக்கு அடி கூட விழும், ஆனா மேற்கொள்ள மாட்டாங்கப்பா. சரி ஆண்டவரே. ஆனா மூணாவது சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு ஷூரிட்டி மாத்திரம் எனக்கு இருந்தா போதும். எவ்வளவு பெரிய யுத்தமா இருந்தாலும் அதை மேற்கொள்வதற்கும் அதை தாண்டி வருவதற்குமான கிருபையையும் பலனையும் ஆண்டவர் நமக்கு தந்து அற்புதமாக நம்மை நடத்தி வருவார். ஆமென். அவர் என் கூட இருக்கிறார். சொல்லுங்க, அவர் என் கூட இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் அவர் என்னோடு கூட இருக்கிறார். அழிவை நான் காண்பதில்லை. யுத்தத்தை காண்பேன், ஆனால் அழிவை நான் காண்பதில்லை. யுத்தம் எனக்கு நேரா நடக்கும், ஆனா அவங்க என்ன மேற்கொள்வதில்லை. வெற்றி எனக்கு தான். ஒருவேளை நான் தோற்று போன மாதிரி, பின்னாடி நிக்கிற மாதிரி, நான் இருக்கிற இடமே தெரியாத மாதிரி கூட சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் வெற்றி என் பக்கம் உண்டு. சொல்லுங்க, வெற்றி என் பக்கம் உண்டு. சொல்ல மாட்டீங்களே, வெற்றி என் பக்கம். ஆண்டவரே, சொல்றவங்க மாத்திரம் நல்ல வெற்றி கிடைக்கட்டும் ஆண்டவரே. வெற்றி என் பக்கம் உண்டு. ஆமென். அப்ப நான் சில காரியங்களை உங்களோடு கூட பேச போகிறேன். யுத்தங்களும் அதன் பயன்களும் அப்படின்னு பேச போறேன். பேட்டில்ஸ் அண்ட் பர்பசஸ். யுத்தத்திற்கான ஒரு பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, யுத்தம் எதற்காக நடக்கிறது, இந்த ஸ்பெஷலி இந்த போர்ஷன்ல பாத்தீங்கன்னா, எரேமியா ஒரு சாதாரண ஒரு மனுஷனா இருக்கிறார், தீர்க்கதரிசியா இருக்கிறார். இந்த தீர்க்கதரிசி பாருங்க, இவர், நான் முதல் பாயிண்ட் உங்களுக்கு சொல்றது, கர்த்தர் எரேமியாவை தேடி வந்து இந்த யுத்தத்தை கையில கொடுக்கிறார். ஆண்டவர் சில நேரங்களிலே நம்மை கொண்டு போய் யுத்தங்களுக்கு நடுவே நம்மை அமர்த்துகிறார். என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, நல்லா கேளுங்க. எரேமியா, நான் வேணா ஐயா, நான் சின்ன பையன், எனக்கு பேச தெரியாது. 6வது வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க வீட்டுக்கு போய் 1-19 வரைக்கும் படிங்க. அப்பதான் இந்த வசனம் நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்றது உங்களுக்கு புரியும். நேரம் இல்லாதனால நான் பாயிண்ட்டை மட்டும் சொல்லிட்டு போறேன். எரேமியாக்கும் இந்த யுத்தத்திற்கும் சம்பந்தமே இல்லைங்க. நல்லா கேளுங்க. ஓரமா உட்கார்ந்து இருந்தவரை ஆண்டவர் தேடி வந்து, பா உன்னை தாயின் கருவிலே நான் அபிஷேகித்திருக்கிறேன், தெரிந்து கொண்டிருக்கிறேன். 5ஆம் வசனத்துல போட்டிருக்கிறாரு, உன்னை தீர்க்கதரிசியாக, தேசங்களுக்கு தீர்க்கதரிசியாக உன்னை அழைத்திருக்கிறேன்னு சொல்லி ஒரு அழைப்பை கொடுத்து, ஒரு தரிசனத்தை கொடுத்து ஆண்டவர் இந்த யுத்தத்திற்கு நிறைய நடத்துறார், இந்த சூழ்நிலைக்கு நிறைய நடத்துறார். நல்லா கேளுங்க. நீங்க ஒருவேளை எனக்கு வேணாம் ஆண்டவரேன்னு ஓரமா நின்னாலும், ஆண்டவர் உங்களை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டது உண்மை, உங்களை அழைத்தது உண்மை என்று நீங்கள் நினைத்தால், உங்களை ஆண்டவர் யுத்தங்களின் நடுவிலே வைப்பார். எரேமியா இந்த 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பிரசங்கம் பண்ணாத யூத் மீட்டிங்கே கிடையாது. அவர் என்னை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டிருக்கிறார். ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். உண்மைதான். எஸ். அப்ப இவர் சொல்றார், ஐயா எனக்கு இந்த பேட்டில் வேணாம், நான் சின்ன பையன் ஆண்டவரே, எனக்கு பேச கூட தெரியாது ஆண்டவரே. ஆனா ஆண்டவர் சொல்றார், இல்லப்பா நீ தான் இந்த யுத்தத்திற்கு நேராய் போகணும். அதுவும் பாருங்க, ஒரு தனி மனிதன், யூதாவின் ராஜா, அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, யூதாவின் ராஜா, இவங்க தேசத்தின் தலைவர்கள், இத்தனை பேருக்கும் எதிராய் ஒரு தனி மனிதன் ஒரு போராட்டத்தை நடத்துகிறான். அப்ப ஆண்டவர் பாருங்க, முதலாவது நான் சொல்றது, நம்மை யுத்தங்களின் நடுவே போடுகிறார். எதற்காக? ஒரு வசனத்தை சொல்றேன், வாசிங்க. சங்கீதம் 144ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். Psalm chapter 144 verse 1. எல்லாம் எடுத்துட்டீங்களா? நான் வாசிக்கிறேன். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கேளுங்க. ஆண்டவர் நம்மை யுத்தங்களின் நடுவே வைப்பது எதற்காக? என் கரங்களையும் என் வாழ்க்கையையும் யுத்தங்களுக்கு பழக்குவிக்கிறார். ஒருவேளை நல்லா கேளுங்க, இன்றைக்கு நீங்க பார்க்கிற இந்த பேட்டில், இது ஒரு பர்பஸ்லெஸ் பேட்டில் கிடையாது. நீங்க எதிர்காலத்திலே பார்க்க போகிற இன்னும் மேன்மையான யுத்தங்களுக்கு உங்களை ஆண்டவர் பழக்குவிக்கும் ஒரு சாதாரணமான ஒரு சின்ன பேட்டில் தான் இது. அப்ப நீங்க சொல்லலாம், அப்ப என்னங்க என் வாழ்க்கையில பேட்டில் இருந்துகிட்டே இருக்குமா? கிறிஸ்தவ வாழ்க்கை போராட்டத்தின் வாழ்க்கை தான், ஆனால் அது ஆல்சோ ஒரு வெற்றியின் வாழ்க்கையாக ஆண்டவர் உங்களுக்கு மாற்றி தருகிறார். நல்லா கேளுங்க, இயேசுவானவர் பிறக்கணும்,
அவர் வளர்ந்து ஊழியம் செய்யணும், அவர் மரிக்கணும், இவ்வளவு திட்டங்கள் இருந்தது. எல்லாம் குளோரியஸான பிளான். அவர் மாத்திரம் அன்னைக்கு சிலுவையிலே அவரை ஒப்பு கொடுக்கலன்னா இன்றைக்கு நமக்கு ரட்சிப்பு இல்லை, பாவ மன்னிப்பு இல்லை. இன்றைக்கு நம் வாழ்க்கையில பார்க்கிற ஆசீர்வாத நன்மைகள் எதுவும் கிடையாது. அவர் சாபத்தை உரிந்து கொண்டார், பாவத்தை உரிந்து கொண்டார், அவர் தரித்திரராய் மாறினார், எனக்காக என்னுடைய வாழ்க்கை ஐஸ்வர்யவானாய் மாற்றும்படி அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். அப்ப பாருங்க, அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே பிசாசு அவரை அழிப்பதற்கு ஏறதை எழுப்புகிறான், திட்டங்களை எழுப்புகிறான். நல்லா கேளுங்க, எவ்வளவு எவ்வளவு உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவ்வளவு பெரிய தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையில இருக்கிறது. நான் திரும்ப சொல்றேன், பாதி பேருக்கு புரியல. உங்க வாழ்க்கையில எவ்வளவு பேர் உங்களை அதிக நபர்கள் அழிக்க நினைக்கிறாங்களோ, நம்பர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குதோ, எதிர்ப்புகள் அதிகமா இருக்குதோ, டென்ஷன் அதிகமா இருக்குதோ, இல்ல பேட்டில் ரொம்ப வேர்ஸ்டா இருக்குதோ, சிவியரா இருக்குதோ, நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு பெரிய தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப நல்லா கேளுங்க, பேட்டில் முக்கியம் இல்லை, பேட்டில் கொஞ்ச நேரத்தில் போயிடும். ஆனா அதற்கு பின்பதாக வருகிற வெற்றி என் வாழ்க்கையில நிரந்தரமாக இருக்கும். என்னை அவர் யுத்தத்திற்கு நேராய் பழக்குவிக்கிறார். என்னை யுத்தத்தின் நடுவில் வைத்து என் கைகளை, தம்பி இதெல்லாம் ஒரு பேட்டில் இல்லப்பா, இன்னும் பெரிதான காரியங்களை உன் கண்கள் காணும். இந்த பேட்டில் பார்த்துட்டு உட்கார்ந்துடாத. இந்த யுத்தத்தை பார்த்து, இந்த எதிர்ப்பை பார்த்து, இந்த டென்ஷனை பார்த்து, இந்த பிரஷரை பார்த்து, ஒருவேளை இந்த டிசப்பாயின்மெண்ட்டை பார்த்து உட்கார்ந்துடாத. உனக்கு முன்பதாக ஒரு பெரிய வெற்றியை நான் வைத்திருக்கிறேன். இந்த யுத்தம் ஒரு சின்ன யுத்தம் தான். அந்த யுத்தத்தை நல்லா கேளுங்க, என் ஆண்டவர் யுத்தத்திற்கு நடுவே உங்களை போடுகிறார். அவர் போடுகிறது மாத்திரமல்ல, என்னை யுத்தங்களுக்கு பழக்கும் வைக்கிறார். அப்ப நீங்க என்ன தெரியுமா சொல்வீங்க? ஒரு அடி அடிச்சாலும் தாங்குவீங்க, அடுத்த பேட்டில் 2 அடி அடிச்சா தாங்குவீங்க, அடுத்த பேட்டில் 5 அடி 10 அடி 100 அடி 1000 அடி அடிச்சாலும் தாங்குற அளவுக்கு உங்களை ஆண்டவர் திட மனதுள்ளவர்களாய், பிசாசை எதிர்த்து நிற்கிறவர்களாய், போராட்டங்களை எதிர்த்து நிற்கிறவர்களாய். அது மாத்திரமல்ல, எத்தனை வெற்றியை நான் பார்த்திருக்கேன், இதுலயும் ஆண்டவர் எனக்கு ஒரு வெற்றியை தருவார் என்கிற ஒரு நம்பிக்கையை உங்களுக்குள்ளே கொடுக்கும்படி அவர் உங்களை யுத்தங்களுக்கு பழக்குவிக்கிறார். God puts you in the middle of a battle and prepares you. அவங்களை உருவாக்குறார். நல்லா கேளுங்க, யாரை ஆண்டவர் அதிகமாய் உடைக்கிறாரோ அவர்களை உருவாக்குகிறார் என்று அர்த்தம். யாரை ஆண்டவர் உருவாக்குகிறாரோ அவர்களை பயன்படுத்த போகிறார் என்று அர்த்தம். நல்லா கேளுங்க, இது ரொம்ப இன்டர்லிங்க்டு. யாரை ஆண்டவர் பயன்படுத்துகிறாரோ அவர்கள் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் இருப்பார்கள். நல்லா கேளுங்க, என் வாழ்க்கையின் reason, the reason for my life is to glorify God. Is it true or not? நான் வாழ்வதற்கும் யுத்தங்களை பார்ப்பதற்கும் நான் வேலை செய்வதற்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா end of the day I want to glorify God. அவருடைய சித்தத்தை செய்யணும், அவர் திட்டத்தை செய்யணும். அப்ப பாருங்க, the process and the progress is to break you in the battle, to prepare you for the victory. என்ன உடைக்கிறாரு, இன்னைக்கு உடைக்கிறாரு, ஆனா என்ன உருவாக்குகிறார். அதே பார்ட் பாருங்க, இதெல்லாம் பார்ட் ஆஃப் த பேட்டில். என்ன நடுவுல போடுறாரு, பேட்டிலுக்கு நடுவுல. ஐயா எனக்கு சண்டை தெரியல ஐயா, பரவாயில்ல இரு, கத்துக்கோ, வாழ்க்கையை கற்றுக்கொள், உன் நடுவே நான் இருக்கிறேன், அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டாங்க, சண்டை நடக்கும் தான், அடி விழுந்தான், சின்ன தோல்விகளை பார்ப்போம் தான், ஆனால் எனக்கு பெரிய வெற்றி காத்திருக்கிறது. அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை. தேவ ஜனமே, உனக்கு வெற்றி உண்டு யுத்தத்தின் நடுவே. நல்லா கேளுங்க, யுத்தமே இல்லைன்னா வெற்றியின் அருமை நமக்கு தெரியாதுங்க. நேரம் வெற்றியை கொடுத்து பாருங்களேன். நான் அதிகமா சொல்ற ஒரு காரியம் இருக்கு. சின்ன பசங்க, ஒரு 3 வயசு 2 வயசு பிள்ளைங்களுக்கு டெய்லி சாக்லேட் கொடுத்துட்டே இருங்க, அந்த சாக்லேட்டோட அருமையே தெரியாது. உண்மையா இல்லையா? யாராவது ஒரு அங்கிள் வீட்டுக்கு வந்து குழந்தைக்கு சாக்லேட் கொடுத்தா அப்ப அம்மா சொல்லுவாங்க, தலைமையிலே தட்டுவாங்க, ஏய் தேங்க்ஸ் சொல்றா, தேங்க்ஸ் சொல்றா. எப்படி பாக்குது பத்தியா, தேங்க்ஸ் சொல்லு. ஏன்னா அதோட அருமை அந்த பிள்ளைக்கு தெரியாது. ஏன்? வெற்றியே பார்த்துருச்சு, சாக்லேட் எப்பவுமே கிடைக்குமே. ஆனா அதே பிள்ளைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு சாக்லேட்டை கண்ணிலே காமிக்காதீங்க. ஒரு சாக்லேட் கொடுத்து பாருங்க, கையில காலில் விழுந்து தேங்க்ஸ் சொல்லி நன்றி சொல்லி கழுது புரண்டு கூட வாங்கிட்டு போயிடும். ஏன் அவ்வளவு காஞ்சி போய் இருக்குது. நல்லா கேளுங்க, தோல்விகள் நம்மை வெற்றிக்கு நேராய் கொண்டு சென்று கொண்டிருக்கிறது.
யுத்தங்கள் நம்மை வெற்றிக்கு நேராய் கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் யுத்தங்களின் நடுவே என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு பெரிய நம்பிக்கை. ஒருவேளை உங்களை பயம் பத்திரன்னு நினைச்சுக்காதீங்க. என்னப்பா யுத்தத்துக்கு நடுவுல என்ன போய் வைப்பாரா, அந்த டென்ஷனுக்கு நடுவுல கொண்டு போய் வைப்பாரா? நல்லா கேளுங்க, எவ்வளவு பெரிய டென்ஷனுக்கு நடுவுல வைக்கிறாரோ அந்த வெற்றியை பார்த்த உடனே சொல்லுவீங்க, இது என் பலத்தினால் ஆனதல்ல, என்னுடைய திறமையினால் ஆனதல்ல, இது தேவனுடைய கரமே இந்த இடத்துல எனக்கு வெற்றியை கொடுத்தது, தேவனுடைய வல்லமையே எனக்கு இந்த இடத்துல வெற்றியை கொடுத்தது, தேவனுடைய அழைப்பே என்னை இந்த இடத்துல உயர்த்தி வைத்திருக்கிறது என்று தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு யுத்தமாக அது மாறும். ஆமென். அப்ப பாருங்க, எரேமியா இந்த யுத்தத்துக்கு நான் போல ஆண்டவரே, எனக்கு வேணாம் விட்டுருங்க ஆண்டவரேன்னு சொல்றார். ஆனாலும் ஆண்டவர் இல்லப்பா, இதை நீ தான் செய்யணும், இதை உனக்கு தான் கொடுக்குறேன், இது நீ மாத்திரம் தான் நிறைவேற்றணும்னு சொல்லி அந்த யுத்தத்திற்கு நேராய் அவரை கொண்டு செல்கிறார். நம்ம இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, ஆண்டவர் தான் என்னை இந்த யுத்தத்தின் நடுவே போட்டாரா? இப்படி கூட சொல்லலாம், இஸ் காட் sending me to this battle? எரேமியாவை யார் அனுப்பினார்னு சொன்ன? கர்த்தர் தான் அனுப்பினார். ஆனா சில நேரங்களில சில யுத்தங்கள் ஆண்டவர் தான் அனுப்பினாரா இல்லையான்னு தெரியாம நம்ம போய் நடுவுல மாட்டிப்போம். உண்மையா இல்லையா? அப்ப ஆண்டவர் உங்களை ஒரு யுத்தத்திற்கு நடத்தினால், அங்க ஒரு வசனம் இருக்குது, நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. உபாகமம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Deuteronomy chapter 20 verse 4. ஆண்டவர் என்னை இந்த யுத்தத்திற்கு அனுப்புகிறாரா? அப்ப அதுல வசனம் போட்டிருக்கு பாருங்க, உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். பைபிள் எல்லாம் எடுத்தீங்களா இல்லையா? நான் மட்டும் தான் வாசிக்கிறேனா? எல்லாம் எடுங்க பார்க்கலாம். we going to read it together. Come on. Deuteronomy chapter 20 verse 4. உபாகமம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லாம் எடுத்தீங்களா? எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்ப்போம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். இங்கேயும் ஒரு யுத்தம் நடக்குதுங்க. நல்லா பாருங்க, என்னை ஆண்டவர் ஒரு யுத்தத்திற்கு நடத்தினால் அவர் என் கூடவும் வருகிறவராய் இருக்கிறார். அப்ப நான் பார்க்க வேண்டியது, என் கூட ஆண்டவர் வந்து யுத்தம் பண்ணணும்னா ஆண்டவர் தான் என்னை இந்த யுத்தத்திற்கு அனுப்பினாரா என்கிற தெளிவு நமக்கு வேண்டும். உண்மைதான், ஆண்டவர் ரட்சிப்பாரு, மேற்கொள்ள மாட்டாங்க, உண்மைதான். இஸ் திஸ் யுவர் பேட்டில்? நீங்க ஒருவேளை உங்களுடைய யுத்தம் இல்லாம வேற யாரோட யுத்தத்துக்காக நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்களா? இது உங்க யுத்தம் தானா? நல்லா தெரியுமா? நல்லா கேளுங்க, யுத்தத்திலே உங்களுக்கு வெற்றி வேண்டும் என்று சொன்னால் அந்த யுத்தம் ஆண்டவர் உங்களை கொண்டு சென்ற யுத்தமாக இருக்க வேண்டும். அப்போ அவர் சொல்றாருப்பா, உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட, நல்லா பாருங்க, உங்களை ரட்சிக்கவும் யுத்தம் பண்ணவும் என் கூட வராரு. எப்ப? நான் ஆண்டவர் அனுப்பின யுத்தமா இருந்தா, ஆண்டவர் என்ன கைட் பண்ண. எரேமியாவை யார் கைட் பண்றா? நீ இப்படி போப்பா, அப்படி போ, அந்த ராஜாவை போய் பார்த்து சொல்லு, இந்த ராஜ்யத்தை போய் பார்த்து சொல்லு, யாரு கைட் பண்றா? ஆண்டவர் தான் கைட் பண்றாரு. நீங்க அதுல இன்னொரு வசனம் பாத்தீங்கன்னா 18வது வசனம் சொல்றாரு, உன்னை வந்து ஸ்ட்ராங் ஹோல்டா மாத்திரம்பா. அது ரொம்ப அழகான வசனம் பாருங்க. 18வது வசனத்துல போட்டிருக்கிறாரு, இதோ தேசம் அனைத்துக்கும் யூதாவின் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அதன் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். அப்படின்னா என்ன? fortified city, iron pillar, bronze walls எல்லாம் கொடுக்கிறார். இதெல்லாம் கொடுக்கிறார். யுத்தத்துக்கு போறீங்க தான், ஆனா பிரான்ஸ் வால் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு அதை மேற்கொள்வதற்கான வலிமையையும் திறமையையும் திட்டத்தையும் ஆண்டவர் தருகிறார். எப்ப? ஆண்டவர் என்னை இந்த யுத்தத்திற்கு அனுப்பினார். ஆமென். நல்லா கேளுங்க, நான் முதல்ல சொன்னது, ஆண்டவர் என்னை யுத்தத்தின் நடுவிலே போடுகிறார், அவர் என்னை அந்த யுத்தத்திற்கு நேராய் நடத்துகிறார். மூன்றாவதாக, இவ்வளவும் செய்யறாருல, அதுல இன்னொரு வசனம் இருக்குது, இது உன்னுடைய யுத்தம் அல்ல. ஒண்ணுமே புரியல. ஆண்டவர் தான் யுத்தத்துக்கு நேராக போடுறாரு, அவர் தான் யுத்தத்துக்கு நேராக கொண்டு போறாரு, ஆனா சொல்றாரு இது உன் யுத்தம் அல்லப்பா. என்ன ஆண்டவரே, ஒண்ணுமே புரியலையே.
இது எப்படி இருக்குன்னா, பா கடை உண்ணுதுதான், கடைக்கும் நீ வந்துட்ட, அந்த பொருள் உண்ணுது இல்லப்பா, இல்ல பேமெண்ட் உண்டு இல்லப்பா, அப்படி இருக்கு. கடைக்கு கூட்டு போறாரு. இப்ப பாருங்க, நல்லா இப்ப கிறிஸ்துமஸ் வரதுனால போத்தீஸ்க்கு போறோம்னு வச்சுங்க. போத்தீஸ்க்கு கூட்டு போறாரு, 10 புடவையும் வாங்கி தராரு. அப்படியே பக்கத்துல ஜிஆர்டி கூட்டு போறாரு, எல்லாம் வாங்கி தராரு. எல்லாம் முடிச்சுட்டு பேமெண்ட் நீ வேணாப்பா நான் பாத்துக்கிறேன். அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. யுத்தங்களின் நடுவே என்னை போடுகிறார், யுத்தத்திற்கு நேராக என்னை நடத்துகிறார். அது மாத்திரமல்ல, யுத்தம் நீ ஒன்றும் பண்ண வேணாம், நீ சும்மா வந்து நில்லு, உன் பிரசன்ஸ் மட்டும் போதாங்க, உன் தலையை மட்டும் காமி போதும். ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா என்னை கொண்டு வந்து யுத்தங்களின் நடுவே நிறுத்தி நீ சும்மா இருன்னு சொல்றாரு. சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கும் போது, நம்ம 6வது படிக்கும் போது 12ஆம் கிளாஸ் பையன் நம்மளை அடிச்சிட்டானா, நம்ம போய் 12ஆம் கிளாஸ்ல இருக்கிற நம்ம அண்ணனை கூட்டு வருவோமா மாட்டோமா? அப்படிலாம் செஞ்சிருக்கீங்களா யாராவது? யார் மேலடா கை வச்ச? இப்ப எங்க அண்ணன் வருவார் பாரு, ஜிம் மாஸ்டர், அவரு இப்ப வருவார் பாரு, உங்களெல்லாம் அடிச்சு தூக்குறேன் பாருடா. செஞ்சிருக்கோமா அப்படி? அத போல எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லதான், ஆனா எங்க அண்ணன் ஜிம் மாஸ்டர். எனக்கு வலிமை இல்லதான், எனக்கு தூக்கத்துக்கு கூட ஸ்ட்ரென்த் இல்ல. யுத்தமா? அட நீங்க வேறங்க. ஆனா அங்க போய் நின்னுட்டு எங்க அப்பா தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் எனக்கு பின்பதாக நிற்கிறார் என்ற ஒரு சாட்சியையும் தைரியத்தையும் ஆண்டவர் உங்களை யுத்தத்தின் நடுவே நிறுத்தி, நீ சும்மா இருப்பா நான் பாத்துக்கிறேன், உனக்கு நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க, நீங்க ஒருவேளை தனிமையா இருக்கிற ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். தனியா தானே நிக்கிறேன் நான் இந்த யுத்தத்துல நினைக்கலாம். இல்ல, உங்களுக்கு பின்பதாக சேனைகளின் கர்த்தர் உங்களுக்காக யுத்தத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார், அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவர் பின்பதாக 1000 தேவ தூதர்களை உங்களுக்காக அனுப்பி உங்களுக்கு, நீங்க பாருங்க, உங்களுக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம், நீங்க தனியா தான் நிக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு பின்பதாக ஒரு பெரிய ராணுவமே நின்று கொண்டிருக்கிறது. ஆண்டவரோட வொர்க்கிங் ஸ்டைலே பாருங்க வித்தியாசமா இருக்குது. யுத்தத்திற்கு வழி நடத்துறார், கொண்டு போய் நடுவுலையும் போட்டுட்டாரு. ஆனா நீ யுத்தம் பண்ணாதப்பா நான் பாத்துக்கிறேன். அப்படின்னா என்ன? நான் சும்மா இருந்தா போதும். அந்த வசனம் பாருங்க, யோசபாத்துக்கு ஒரு ஃபைட் நடக்குது. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல. இதை நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த போர்ஷன் எல்லாம் உங்களுக்கு நல்லா புரியும். எனக்கு டைம் இல்லை, நான் வேகமா போறேன். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 2 Chronicles chapter 20 verse 17. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, இது யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். Stand firm, hold your positions. அப்ப யோசபாத்து பாத்தீங்கன்னா அவர் செஞ்ச ஒரு பியூட்டிஃபுல்லான காரியம் என்ன தெரியுமாங்க? இதுக்கு மேல இருக்கிற வசனங்களை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, இதுக்கு பின்பதாக இருக்கிற அதிகாரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, அமலேக்கியர்கள் வருகிறார்கள், அம்மோனியர்கள் வருகிறாங்க, எல்லாம் வந்து இவங்களை யுத்தத்திற்கு நேரா எதிர்த்து வருகிறாங்க. ஒரு பெரிய சீரிய தேசமே வந்து கொண்டிருக்கிறது. ஆனா இவர் சொல்றாரு, உடனே உபவாசத்தை ரெடி பண்ணுங்கப்பா. நல்லா கேளுங்க, நம்ம பேட்டில் கத்தியில இல்ல, கேடயத்துல இல்ல, நம்ம பேட்டில் முட்டியில இருக்குதுங்க. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? யோசபாத் தரித்து நின்றதற்கு பின்பு, நல்லா கேளுங்க, நான் போருக்கு நல்லா கேளுங்க, சண்டைன உடனே நேரா குங்ஃபு கிளாஸ்ல போய் சேர்றது இல்ல, ப்ரூஸ்லி படம் 4 பாக்குறது இல்ல, தேவ பிரசன்னத்துக்கு நேராக ஓடி போய், யோசபாத் நீங்க படிச்சு பாருங்க அந்த வசனத்துல, அவன் உபவாசத்தை அறிக்கை செய்கிறாராம். உபவாச தேசத்தின் மூலம் சொல்றாரு. உடனே ஜெபத்து, நல்லா கேளுங்க, பேட்டில்ஸ் won in knees. கத்தி இல்ல, திறமை இல்ல, பெரிய சண்டை இல்லை. உங்களுக்கு தெரியும் கோலியாத்தின் கதை தெரியும். தாவீதுக்கு எல்லாம் ஆர்மர்லாம் கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க, போட்டு பாப்பா, நீங்க எல்லாம் இதெல்லாம் போட்டு வரீங்க, ஆனா நான் கர்த்தராகிய சேனைகளின் கர்த்தராகிய அவருடைய நாமத்தினாலே நான் வர்றேன்ப்பா. அப்ப நான் தரித்து நிற்க ஒரு அனுபவம் உண்டு என்றால், அந்த அனுபவம் யுத்தத்தின் நடுவே வருது உண்மைதான், ஆனா அதுக்கு பின்பதாக நான் அறையிலே என் யுத்தத்தை செய்திருக்க வேண்டாம். ஆமா, எத்தனை பேருக்கு புரியுது? மேல இருக்கவங்களெல்லாம் புரியுதா? என்னை யுத்தங்களின் நடுவே போடுகிறார், யுத்தங்களுக்கு நேராக என்னை நடத்துகிறார். அந்த யுத்தத்தில் நீ யுத்தம் பண்ண வேணாம், சும்மா இருன்னு சொல்றாரு. ஆனா அதுல பெரிய சீக்கிரட்டே என்னன்னா, என் அறைக்குள்ளே என் யுத்தம் முடிந்து விட்டது, அங்க எனக்கு வெற்றி மட்டும்தான் இருக்குது.
பேட்டில் ஃபீல்டில், நல்லா கேளுங்க, ஃபீல்டில் எனக்கு வெற்றி நிச்சயம். ஏன்னா நான் பேட்டில் ஆல்ரெடி இங்கே முடிச்சு வின் பண்ணிட்டேன், சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டேன். நேராக போய் இதை கொடுத்து பிரியாணி பார்சலை வாங்கிட்டு வரணும், அவ்வளோதான். டோக்கன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பிரியாணி டோக்கன் கொடுப்பாங்க. என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேணாம்ப்பா, இந்த டோக்கனை மட்டும் போய் கொடு, பிரியாணி வந்துடும். அதே மாதிரி தான் உங்கள் வெற்றியின் டோக்கன், உங்கள் வெற்றியின் சின்னம் உங்கள் அறையிலே, உங்கள் தனிமையிலே, உங்கள் ஜெபத்திலே, உங்கள் முழங்காலிலே நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். இது ஒரு பெரிய போர்ஷன். நேற்று நைட் நான் மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன். நான் உங்களுக்கு வேகமாக சொல்றேன். எரேமியாவின் வெற்றிக்கு பின்பதாக, இந்த யுத்தத்தின் வெற்றிக்கு பின்பதாக இருந்த 3 காரியங்களை சொல்லி முடிச்சிரு. டைம் ஓவர் ஆயிருச்சு ஆல்மோஸ்ட். எரேமியாவுக்கு நல்லா கேளுங்க, ஆண்டவர் இந்த திட்டத்தை சொல்றாரு, ஒரு பிளானை சொல்றாருப்பா, நான் உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியை அழைக்கிறேன், உன் மேல ஒரு பெரிய திட்டம் இருக்குது, தாயின் கருவில் உன்னை தெரிந்து கொண்ட எல்லாம் சொல்றாரு. யாராவது உங்ககிட்ட இப்படி வந்து சொன்னா உடனே சொல்லுவோம், நான் எல்லாம் யார் தெரியுமா, தாயின் கருவில் உருவாகும் முன்னே அபிஷேகம் பண்ணப்பட்டவன், என் முன்னாடி நடந்து விட ஓரமா நடந்து வா. ஒருவேளை ஆண்டவர் நமக்கு இந்த வசனத்தை நேரா வந்து சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்போம்? என் முன்னாடி எதிர்த்து நடந்து வரியா, நான் யார் தெரியுமா, எங்க அப்பா எவ்வளவு பெரிய பாஸ்டர் தெரியுமா, நான் பார்க்காத ஊழியல்ல தெரியுமா, நான் இங்க இருந்து அப்படி சொன்னாலே பிசாசு அப்படி பறக்கும் தெரியுமா. ஏன்? தாயின் கருவில் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். உண்மையா இல்லையாங்க? am I being practical? ஒரு சின்ன ஒரு கிளிச் இருக்கும் நமக்கு, நம்ம பார்க்காததா பார்த்துக்கலாம். ஆனா எரேமியா சொல்றாரு பாருங்க, அவர் யுத்தத்தில் வெற்றி அடைந்ததற்கான 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். எரேமியா சொல்றாரு 6வது வசனத்துல, கர்த்தாவே நான் சின்ன பையன்ப்பா, எனக்கு பேச தெரியாது. he agreed his weakness. அவன் வெற்றியாய் வாழ்ந்ததற்கும் அவர் தேவன் திட்டத்தை வெற்றியாய் நிறைவேற்றினதற்கும் காரணம் என்ன தெரியுமா? he humbled himself and agreed his weakness. அவனுக்கு இருந்த சோர்வை, அவனுக்கு இருந்த அந்த வீக்னஸை அவன் அக்ரி பண்ணிட்டான் ஆண்டவர் சமூகத்தில். நல்லா கேளுங்க, ஆண்டவர் சமூகத்தில் நம்மை பெரிதாய் எவ்வளவு காட்டுறோமோ அவ்வளவு சிறிதாய் நாம் மாறி விடுவோம். நம்ம எவ்வளவு சிறியதாய் நம்மை காமிக்கிறோமோ அவ்வளவு பெரிதாய் தேவ பிரசன்னம் நம்மை கொண்டு சென்று கொண்டே இருக்கும். தம்மை தாழ்த்துகிறவர்களை அவர் உயர்த்துகிறார், கிருபை அளிக்கிறார். அப்ப யுத்தங்களிலே நான் ஜெயிப்பதற்கு நான் அவருடைய பிரசன்னத்திலே தாழ்ந்து இருக்கிற என்னை அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம் எனக்கு வேண்டும். ஆமென். உண்மையா இல்லையா? அவர் சொல்லியிருக்கலாம், ஓ நீங்களே ஆண்டவரே சொல்லிட்டாரு, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லி. இல்ல ஐயா, என்ன வச்சா செய்ய போறீங்க, என்ன வச்சா இந்த காரியத்தை நிறைவேற்ற போறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, அப்பா ஆமாப்பா, திக்குவாய் தான், உனக்கு பேச தெரியாதுதான், நீ சின்ன பையன் தான், பரவாயில்ல, நாம் சிறியவர்களா இருக்கலாம், நமக்குள்ளே இருப்பவர் பெரியவராய் இருக்கிறார். இந்த உலகத்திலே இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருப்பவர், என்னோடு கூட இருப்பவர், அவர் பெரிய தெய்வமாய் இருக்கிறார். மேல இருக்கிறவங்க கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இரண்டாவதாக அவர் சொல்றாரு, உடனே அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தர் கையை நீட்டி அவன் வாயை தொட்டார். நல்லா கேளுங்க, நாம் தேவ பிரசன்னத்திலே நமக்கு எதிராக இருக்கிற யுத்தங்களுக்கு நேராய் போவதற்கு முன்பதாக தம்மை அர்ப்பணித்து என் வீக்னஸ் ஒத்துக்கிட்டு, ஆண்டவரே நான் ஒண்ணு இல்லை ஆண்டவரே நீங்க தான் என்ன நடத்தணும்னு அவருடைய சமூகத்திலே விழும் பொழுது அவர் எனக்கு அவருடைய வல்லமையை எனக்கு தருகிறார். அப்ப நான் பேட்டிலுக்கு போறேன், எல்லாம் உண்மைதான், அவருடைய பலத்தினாலே நிறைந்து போகிறேனா? அப்ப எரேமியா சொல்றாரு, நான் சின்ன பையன், என்னால் பேச முடியாதுன்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றார், நீ சின்ன பையன் தான், உன்னால ஒன்றும் முடியாதுதான், ஆனால் என்னுடைய வல்லமையை உனக்கு நான் தரேன், என்னுடைய பலத்தை நான் உனக்கு தரேன், என்னுடைய கிருபையை நான் உனக்கு தரேன், என்னுடைய தயவு இரக்கங்களை உன்னுடைய வாழ்க்கையில வைக்கிறேன், அதை கொண்டு போ, உனக்கு வெற்றி உண்டு. இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, மகனே மகளே, யுத்தத்திற்கு ஆண்டவர் உன்னை பழக்குவிக்கிறார், கொண்டு செல்கிறார், நடுவே வைக்கிறார், எல்லாம் உண்மைதான். ஆனால் அதற்கு முன்பதாக நான் தேவ பலனை பெற்றவனாய் அந்த இடத்துல போக வேண்டும். எம்டி வெசலா போய் நிக்காதீங்க. ஜெபத்திலே தரித்திருந்து, உபவாசத்திலே தரித்திருந்து, அவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு நம்ம போனோம்னா நம்முடைய வாழ்க்கையில வெற்றி நிச்சயம். இந்த வசனத்தை வாசிச்சாதான் உங்களுக்கு புரியுமான்னு தெரியல.
கர்த்தர் 9ஆம் வசனம், கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். அப்படின்னா என்ன? நம்ம என்ன பேசணும், யாரை எங்க அடிக்கணும், யாரை எங்க இது பண்ணணும், எந்த இடத்துல எந்த பேட்டில் எப்படி ரியாக்ட் பண்ணணும், எந்த இடத்துல போய் நான் நின்று எதை பேசணும், எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். முதலாவது என்ன சொன்ன? அவன் ஹெல்ப்லெஸ், வீக்ன்றத ஒத்துக்கொண்டா. இரண்டாவது, ஆண்டவருடைய பலனை, ஆண்டவருடைய வல்லமை பெற்றுக்கொண்டான். மூன்றாவதாக காரியம் பார்த்தீங்கன்னா, இந்த வசனம், இந்த போர்ஷன் ஃபுல்லா இருக்குது. 1 to 19 வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, பின்பு கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாயிற்று, பின்பு கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாயிற்று, பின்பு கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாயிற்று. நல்லா கேளுங்க, யுத்தத்திற்கு நாம் போகிறோம். யுத்தத்திற்கு ஆண்டவர் நம்மை பழக்குவிக்கிறார், கொண்டு போகிறார், நடுவே வைக்கிறார், எல்லாம் உண்மைதான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் போகும் பொழுது அங்கே வெற்றி நமக்கு நிச்சயம். தேவ வார்த்தை இல்லாம, தேவ வசனம் இல்லாமல், தேவன் உங்களோடு கூட சொல்லாத ஒரு காரியத்தை நாம் செய்வோம் என்று சொன்னால், அந்த பேட்டில் நீங்க உங்க ஸ்ட்ரென்த்ல, உங்க சொந்த சுயத்துல நீங்க பண்றீங்கன்னு அர்த்தம். ஆனா பேட்டிலுக்கு முன்பதாக ஒரு வார்த்தையை பெற்றுக்கொண்டீங்கன்னா, தேவ பலத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா, உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஆமென். இன்னும் நான் நிறைய பேசணும், ஆனால் நேரம் முடிஞ்சிச்சு. 9:45 இல்லை, அது அடுத்த சர்வீஸ் போலாமா? இன்னொரு 5 minutes போலாமா? இந்த யுத்தம் நம் தகுதிக்கு மிஞ்சின யுத்தம், ஒரு தனி மனிதனுக்கும் ராஜ்யத்திற்கும் நடுகிற யுத்தம். நல்லா கேளுங்க, ஒருவேளை உங்க தகுதிக்கு மிஞ்சின யுத்தங்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்தீர்கள் சொன்னா, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்ன தெரியுமா? என் வீக்னஸ் என்னன்னு ஒத்துப்போம். தேவ பிரசன்னத்துல தலை குனிந்தவர்கள் மனிதர்களுக்கு முன்பதாக தலை குனிகிற அனுபவமே வருவதில்லை. திரும்ப சொல்றேன், நீங்கள் தேவ பிரசன்னத்திலே தலை குனிகிற, தேவ பிரசன்னத்திலே தலை குனிந்து அவர் சமூகத்திலே போய் அப்பா நீங்க தான் சொல்லி விழுந்து கிடக்கிற அனுபவம் உள்ளவர்கள் மனிதனுக்கு முன்பதாகவும் உலகத்திற்கு முன்பதாகவும் தலை குனிகிற அனுபவமே வருவதில்லை. This is very prophetic. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் வேகமா. 2019 நாங்க யூகே தேசத்துக்கு போறோம். அப்ப வேகமா சொல்லிடுறேன், இந்த காரியத்தை உங்களுக்கு புரியும். இங்கிலாந்துல போய் எல்லாம் போய் மீட்டிங்காக எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறோம். அப்ப நான் ஒரு 2 சர்ச்சுக்கு டேட் கொடுத்துருந்தேன். அந்த ஒரு சர்ச் என்ன பண்ணாங்கன்னா, போஸ்டர் டிசைன் பண்ணி, பாஸ்டர் பெனி ஜோஷுவா இஸ் கமிங் போஸ்டர் டிசைன் பண்ணி இங்கிலாந்துல இருக்கிற பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்ல அதை போஸ்ட் பண்ணிட்டார். போஸ்ட் பண்ண உடனே எல்லா பாஸ்டர்ஸ்க்கும் தெரிஞ்சிச்சு நான் வரேன்னு சொல்லி கடகடன் மீட்டிங்ஸ் அரேஞ்ச் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 2.5 months மீட்டிங்ஸ் புக் ஆயிடுச்சு. நான் யூஸ்வலி அப்படி கொடுக்க மாட்டோம், மேக்ஸிமம் 5 weeks தான் போவோம், அதுக்கு மேலே போக மாட்டோம். எல்லாம் பெரிய பாஸ்டர்ஸ், நோ சொல்ல மனசு இல்லை, சரி அதனால போட்டோம். எல்லா டிக்கெட்ஸ் எல்லாம் போட்டாச்சு. 2.5 மாதம், நல்லா கேளுங்க, 2.5 மாதம். அப்போ நான் இங்கேருந்து கிளம்பும்போது ஒரு ஊழியக்காரர் கூட பேசுகிறேன். அவர் சொல்கிறாரு, பாஸ்டர் நீங்கள் 45 நாளுக்கு மேலே போனால் உங்களை விட மாட்டாங்க. ஈவன் தோ உங்களுக்கு 6 months வீசா கொடுத்துருந்தாலும் உங்களுடைய ட்ரிப்போட அளவு 45 days தான் இருக்கும், இல்லை 60 days மேக்ஸிமம் இருக்கும். ஆனால் இவ்வளோ நேரத்துக்கு உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, டீபோர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் போய் அங்கே இறங்கின பிறகு அதே சூட்கேஸில் அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி உங்களை அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அனுப்புகிறார். நான் பயந்துட்டேன். நானும் என் ஒய்ஃபு மீட்டிங்ஸ் அவ்வளோ எல்லாம் இருக்குது. நாங்கள் துபாயில் மீட்டிங் முடிச்சுட்டு அங்கேருந்து போகிறோம். அப்போ போகிறோம், ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே God will make a way where there seems to be no way. வழி இல்லாத இடங்களில் ஆண்டவர் எனக்கு வழியை உண்டு பண்ணுவார், எனக்காக யுத்தம் பண்ணுவார். ஆனால் கிளம்புறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்பதை நிரூபிப்பேன்னு சொல்றார். சரி ஆண்டவரே, நீங்க சொன்ன வார்த்தையை பிடிச்சிக்கிறேன், நான் போறேன். போய் இறங்குறோம், பயங்கர கூட்டம், சரியான கூட்டம். ஹீத்ரோ ஏர்போர்ட்ல ஃபுல்லா நிக்குது கிரவுட், இமிகிரேஷனை கிராஸ் பண்றதுக்காக. அப்ப இமிகிரேஷன் ஆபீசர்ஸ் எல்லாம் ஒரு ஃபுல்லா லைனா உட்காந்துருக்காங்க. அப்ப நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே அந்த ஒரு எங்க ஒரு இமிகிரேஷன் ஆபீசர் இருக்கானே அவங்கிட்ட என்ன அனுப்புங்க ஆண்டவரே. ஏன் அந்த பக்கம் ஒரு வயசான அம்மா உட்காந்துருக்காங்க, எல்லா ரூலும் தெரியும், நோண்டி நோண்டி கேட்பாங்க, நம்மளை விட மாட்டாங்க. ஒரு சின்ன பையனா நம்ம எப்படியாவது பேசி ஈஸி சமாளிச்சு போயிடலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச பேட்டில் நான் போடுறேன். ஆண்டவரே திட்டத்தை போடுறேன், ஸ்ட்ராட்டஜியை போடுறேன். ஆனால் ஆண்டவர் ஸ்ட்ராட்டஜி அங்கே வேற மாதிரி இருந்துச்சு. கிட்ட போவதான் தெரியுது நான் அந்த வயசான அம்மா கிட்ட தான் போக போறேன். பயந்துட்டேன். நானும் கிரேஷியாவும் கையை பிடிச்சிட்டு 2 பேரும் டங்ஸ்ல பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவரே நீர் வழியை உண்டு பண்ணுவீர், வழியை உண்டு பண்ணுவீர். அடுத்த ஸ்டெப் வச்சா அந்த அம்மா கிட்ட போனோம்.
போகிறதுக்கு வரும், டக்குன்னு சம்மந்தமே இல்லாமல் இங்கே லெஃப்ட்ல ஒரு புது கவுண்டர், இமிகிரேஷன் கவுண்டர் ஓப்பன் ஆகுது. அடடா என்னடா இது புதுசாக ஒன்று ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லி அந்த கவுண்டருக்கு நேராக நாங்கள் போனோம். நாங்கள் போல, எங்களை திரட்டி விட்டாங்க, அந்த கவுண்டருக்கு போங்க. போயிட்டு அங்கே நிற்கிறோம். அவர் பார்த்தா ஒரு பிளாக் மாதிரியும் இல்லை, ப்ரௌன் மாதிரியும் இல்லை, ஆனால் ஃபுல் பிளாக், ஒரு இங்கிலாந்து ஒரு பிரிட்டிஷர் மாதிரி இருக்கிறார் அவர். சரி என்னடா அது சம்மந்தமே இல்லாமல் வந்து மாட்டிக்கிட்டோன்ட்டு. அப்போ அவர்கிட்ட கொடுத்தேன், பாஸ்போர்ட்டை கொடுத்தேன், எல்லாம் கொடுத்தேன். You are here for more than 2 months. Why are you here for 2 months ன்னு கேட்டார். நான் சொன்னேன், I am a very well known singer and a pastor. So many people knows me. I'm going to this church and that church. எல்லாத்தையும் அடிச்சு விடுறேன். போகிற இடத்தெல்லாம் மான்செஸ்டருக்கு போகிறேன், ஸ்காட்லாண்டுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், எல்லாம் அடிக்கிறேன். எல்லாம் பார்த்துட்டே இருந்தவர் டக்குன்னு கம்ப்யூட்டரில் இமிகிரேஷன் பாலிசியை ஓப்பன் பண்ணி படிக்கிறார். ஆள் தான் நான் பயந்துட்டேன். நம்ம எட்டி வர பார்த்துட்டோம். நமக்கு இது ரொம்ப ஈஸி தான் சொல்கிறது. இந்த எட்டி பார்க்குறது, அவர் என்ன பண்ணுறாரு நோண்டி பார்க்குறது, இதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்கும். எட்டியும் பார்த்துட்டு இமிகிரேஷன் பாலிசியை படிச்சுக்கிறாரு. படிச்சாருன்னா தெரிஞ்சிடும், என்ன விட மாட்டார் உள்ள. இது என்ன ஆண்டவர் எப்படி மாட்டிக்கிட்டேன். அப்போ எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப நேரம் படிச்சாரு. பாஸ்போர்ட்டை திரும்பி பார்த்தாரு. வாட்ஸ் யுவர் நேம் கேட்டார். அதான் பாஸ்போர்ட்டில் இருக்குதே, சொல்ல முடியாது நம்ம. வாட்ஸ் யுவர் நேம் கேட்டார். நான் சொன்னேன் பெனி ஜாஷ்வா. பெனி ஜாஷ்வா, ஓகே. இப்படி பார்த்தாரு, என்ன பார்த்தாரு, இப்படி பார்த்தாரு, இப்படி பார்த்தாரு. பார்த்துட்டு ஐ திங்க் ஐ நோ யூ அப்படின்னாரு. எங்க? இங்கிலாண்டில் ஹீத்ரோ ஏர்போர்ட்டில் 12-15 கவுண்டர் இருக்குது. சம்மந்தமே இல்லாமல் ஒரு மனுஷங்கிட்ட கொண்டு போய் அந்த மனுஷன் சொல்கிறாரு, ஐ திங்க் ஐ நோ யூ அப்படின்னாரு. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஹவு டு யூ நோ மீன்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னார், திஸ் மார்னிங் ஐ லிசன்ட் ஒன் ஆஃப் யுவர் சாங் ஆன் யூடியூப் அப்படின்னு சொன்னார். நான் ஷாக் ஆயிட்டேன். இது என்னது சம்பந்தமே இல்லாமல் ஒரு வெள்ளைக்கார தேசத்தில் அன்னைக்கு காலையில் ஆண்டவர் என் பாட்டை காமிச்சிருக்காரு. உடனே அவர் சொல்கிறாரு, அடுத்த வேர்டு அவர் சொன்னது என்ன தெரியுமா? ஐ எம் ஃப்ரம் நுங்கம்பாக்கம், சென்னை அப்படின்னாரு. அதை சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொன்னார். அங்கதாங்க நான் ஷாக் ஆனேன். எனக்கு அங்க ஒரு உடுப்பி ஹோட்டல் இருக்கும், அங்க மசாலா தோசை ரொம்ப பிடிக்கும்னாரு. நாங்க 2 பேர் இருந்த பீதி எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உள்ள விடுவானா விடமாட்டானா, திருப்பி அனுப்பிடுவானா வந்த ஃப்ளைட்லயே. நல்லா பாருங்க, அவ்வளவு கவுண்டர்ஸ் இருக்குதுங்க, அவ்வளவு கூட்டம். குறைஞ்சது ஒரு 2000 பேர் அந்த இமிகிரேஷன்ல நிக்கிறாங்க லைன்ல பாஸ் பண்றதுக்காக. அவ்வளவு கவுண்டர்ஸ் இருக்குது. என்னை தெரிந்த ஒரு நபரை சரியான நேரத்தில் ஆண்டவர் அங்கே உட்கார வைத்து, எனக்கு நேராய் இருந்த யுத்தத்தை ஆண்டவர் உடைத்து எனக்காக யுத்தத்தை செய்து, அப்ப நான் போனதுக்கு அப்புறம் இல்லை, அவரை முன்பதாகவே ஆயத்தம் பண்ணி, என்னப்பா என் பிள்ளை ஒன்று வரும், இந்த மாதிரி அதை ரிலீஸ் பண்ணோம், காலையில் ஒன்று அந்த பாட்டை பாரு, அந்த மூஞ்ச கொஞ்ச நேரம் பாரு, அப்புறம் அது உனக்கு நல்லா ரிஜிஸ்டர் ஆகணும், எல்லாத்தையும் காண்பிச்சு என்னை வந்து பாருங்க, நீ போய் அங்கே போய் நில்லு, ஜெபம் பண்ணு, வார்த்தையை பிடிச்சுக்கோ, humble yourself, I will do your battle, I will fight for you. நினைத்து கூட பார்க்க முடியாத யுத்தங்களை வெற்றியாக ஆண்டவர் நமக்கு மாற்றி கொடுப்பார். எப்பொழுது? when I am in the middle of God's plan. நான் கர்த்தருடைய திட்டத்தின் நடுவிலே, அவருடைய சித்தத்தின் நடுவிலே, அவர் எனக்கு கொடுத்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு அவருடைய பிரசன்னத்தை கேரி பண்ணி கொண்டு போகும் பொழுது எனக்கு ஆண்டவர் ஒரு வெற்றியை தருகிறார். அந்த வசனத்தில் இருக்கிற வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன். அவர் காப்பவர், ரட்சிப்பவர், என்னோடு இருப்பவர். இந்த மாதத்துக்கு ரொம்ப பொருத்தமான வசனம் இம்மானுவேல், God with us. மத்தேயு 1:23 அவர் நம்மோடு இருக்கிறார். இந்த மாசத்துல ஒரு அஷூரன்ஸ் இருக்குது. அவர் உங்களை யுத்தத்திற்கு நடுவே போடுகிறார், உங்களை யுத்தங்களுக்கு நேராக பழக்க வைக்கிறார். அவரே உங்களை யுத்தங்களில் நடத்தி செல்கிறார். ஆனால் யுத்தங்கள் உங்களுடையதல்ல. நீங்க போய் நின்று, ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை, உங்க சமூகத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே உங்க பலத்தை எனக்கு தாங்க, உங்க பிரசன்னத்தை எனக்கு தாங்க, உங்க வல்லமை எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் வெற்றியின் வாழ்க்கையை வாழ்வதற்கு, வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கு உங்க கிருபை, உங்க தயவு, உங்க அழைப்பு, உங்க பிரசன்னம் எனக்கு போதும் ஆண்டவரே. நான் வெற்றியை பார்த்து விடுவேன். நம்ம வெற்றியை பார்த்துடலாம். இதுதாங்க சின்ன சின்ன சீக்ரெட்ஸ். எரேமியா செய்தது, he humbled himself before God. He received God's power and also he received God's prophetic word. இது மூணுத்தையும் பெற்றுக்கொள்ளவர்களாய் நீங்கள் யுத்தத்திற்கு போகும் பொழுது யுத்தம் உங்களுடையதாக இருக்கும். யுத்தம் நீங்க செய்யற யுத்தம் இல்ல, அவர் செய்யற யுத்தமா இருக்கும். நம்ம நின்று ஆண்டவர் எப்படி அடிச்சாரு, எப்படி தூக்குனாரு, எப்படி காரியத்தை மாத்துறாருன்னு வந்து சாட்சி சொல்லும்படி உங்களுக்கு ஆண்டவர் வெற்றியை தருவார். ஆமென்.